in another video. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தான். ஒரு குயிக்காக நம்ம வந்து டக்குன்னு பண்ணிடலாம். ஒர்க் போகிறவங்க அண்ட் வந்து காலேஜ் அண்ட் ஸ்கூல் போகிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு குயிக்கான ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, இதுக்கு ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் மட்டும் நம்ம ப்ரீவியஸ் டே பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே கில்ட் இல்லாம நம்மளோட டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குயிக்கா வாங்க ரெசிபி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆல்சோ ஐ ஷுட் நோட் திஸ், ஏன்னா இது வந்து வெயிட் லாஸ் பண்றவங்க ஒரு கில்ட் ஃப்ரீயா நம்ம வந்து சாப்பிடணும் அண்ட் அதே சமயம் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படின்றவங்க இதை வந்து கண்டிப்பா நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து வெயிட் மெயின்டெனன்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து பச்சை பயிறு தோசை. ஸோ இந்த பச்சை பயிறுன்றது ஒரு பிக் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் நைட்டே சோக் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே நமக்கு எடுக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா அது வந்து சோக் ஆகி இருக்கணும். ஈவன் லைக் நீங்க வந்து இதை வந்து ஸ்ப்ரவுட்டடா கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பச்சை பயிரில் நமக்கு வந்து தேவையான புதினா அண்ட் வந்து ஜிஞ்சர் அண்ட் கருவேப்பிலை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக் ஆஃப் வந்து ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் அண்ட் ஒரு ஹெல்தி சோர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் கொஞ்சம் கார்லிக் அண்ட் வந்து சால்ட் போட்டுக்கலாம். அண்ட் தென் நம்மளோட காய்ந்த மிளகாய் அண்ட் வந்து புளி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம மிக்சிலே வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாவுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒன்லி அந்த ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம தோசை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் டயட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டேஸ்ட்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா அப்படியே டைரெக்டாகவே அந்த பேட்டர் வந்து நம்ம தோசாவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் வந்து என்னதான் நம்ம சொன்னாலும் ஆயில்லாம் அவங்களாம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஊற்றுனது. ஏன் பச்சை பயிறு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்ன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு எனிமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணாலே வெயிட் வந்து நினைச்ச மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் சரி அண்ட் வந்து குறைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அது ஒரு ஃபர்ஸ்ட் கீயாக இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம கார்ப்ஸ் இல்லை அப்படின்றப்ப நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ணுறது இனிஷியல் டைம் அந்த வெயிட் லாஸ்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதையோ ஒரு பெரிய விஷயத்த நம்ம மிஸ் பண்றோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப வந்து இந்த பச்சை பயிறு தோசைன்றது எனக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு ரீப்ளேஸ்மெண்டா தான் இருந்துச்சு. ஸோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்றது எல்லாருக்கும் ஈஸியாகவும் இருக்கணும் அண்ட் வந்து பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தோசையை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நீங்களும் வந்து லைக் இஃப் சம்படி இஸ் டூயிங் வெயிட் லாஸ் இந்த வீடியோ இப்போ நீங்க பாக்குறவங்களா இருக்கா சரி இல்ல இனிமே பாக்குறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா அந்த வெயிட் லாஸ்ன்றது பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இது மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஓகே, ஸோ டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ தோசைக்கே நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன சட்னி பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த தோசையோட நல்ல ஒரு பேர் ஆகும். ஸோ கார சட்னி ஒர்க்ஸ் வெல். ஸோ கார சட்னி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு தோசை அண்ட் ஒரு சைடு நல்லா சுட சுட சட்னி. ஸோ இதை ஒரு டயட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் என்னோட தோசையை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் மறக்காம இந்த பச்சை பயிறு தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். நான் வந்து அதுதான் என்னோட ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து லைக் டயட்னாலே வந்து ஒரு ஓட்ஸு டயட்னாலே ஒரு டேஸ்ட்லெஸ் ஃபுட்டுன்றது ஒன்று இருக்கு. அப்படிலாம் இல்லவே இல்லை. தோசை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஹெல்தி ஃபுட்ஸ்ன்றது வந்து டேஸ்டா இருக்காது அப்படின்னு நீங்க வந்து நினைப்பீங்க. அப்படி இல்லவே இல்லை. ஹெல்தி ஃபுட்ஸை வந்து நம்ம டேஸ்டியா சாப்பிடலாம் அண்ட் அதையுமே நம்ம டயட்க்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ இந்த பச்சை பயிறு தோசை வந்து என்னோட வெயிட் லாஸ்லயும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட்
வாண்ட் டு நோ அதர் ரெசிபீஸ், அதாவது இந்த வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் பத்தி நிறைய ரெசிபீஸ் வந்து இன்னும் நான் அப்கமிங் போஸ்ட் பண்றேன். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். ஓகே, பாய்.